ராமன் விசஸ் ராவணன். ராமன் பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃபான சீதைக்கு வந்து ரொம்பவே உண்மையா இருந்தாரு. தன்னோட ஒய்ஃபான சீதைய தவிர வேற யாரையுமே வந்து அவர் தல நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த அளவு வந்து ரொம்ப உண்மையா இருந்தாரு. ஆனா, அவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதைய சந்தேகப்பட்டது. ஆனா, அதுவே ராவணன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளே பாய். ஒரு பயங்கரமான ஒரு பிளே பாய். ஸோ இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த பிளே பாயா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பசங்களுக்கு இந்த பிளே பாய் லைஃப்னா என்ன அப்படின்னு ஒரு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த பிளே பாய் லைஃப்ங்கிற லைஃப வந்து நம்ம ராவணன பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு உண்மையிலே ஒரு பிளே பாய்ங்கிறவன் எப்படி இருக்கணும்? ராவணன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பொண்ண புடிச்சு போச்சுன்னா, அந்த பொண்ண அடையாம அவர் விடமாட்டாரு. ஆனால், அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அந்த பொண்ண வந்து தொடமாட்டாரு. அந்த பொண்ண ஹராஸ் பண்றது, அந்த பொண்ண டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே ராவணன் வந்து பண்ண மாட்டாரு. ஸோ ராவணன் வந்து தன்னோட திறமை மூலமா தான் ஒரு பொண்ண வந்து அட்ராக்ட் பண்ணுவாரு. ராவணனுக்கு மயங்காத ஒரே பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதை மட்டும் தான். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் என்னதான் நல்லவனா இருந்தாலும், அவன வாழ்க்கையில 100% நல்லவனா இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் கெட்டவனா தான் இருந்தாகணும். ஒருத்தன் என்னதான் வந்து ஒரு கெட்டவனா இருந்தாலும், தவறான விஷயங்கள்லாம் பண்ணாலும், அவனும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்லவனா தான் இருப்பான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க 2 பேர்ட்டருந்து கத்துக்கலாம்.